வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய பட்டதாரிங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தென்னந்தோப்பில் வந்து நம்ம என்ன ஊடுபயிர் பண்ணலாம். அதாவது இப்போ தென்னஞ்செடி வச்சு ஒரு வளர்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன ஊடுபயிர் பண்ணலாம் தென்னையோட அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஏக்கர் வச்சுருக்கோங்க தென்னை. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 20க்கு 20 டிஸ்டன்ஸுங்க. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 20க்கு 20 டிஸ்டன்ஸுங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் வச்சு இப்போ தென்னை வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் இதில் பருத்தி வந்து போட்டிருக்கோங்க. அந்த தென்னந்தோப்புக்குள்ளே வந்து பருத்தி போட்டிருக்கோம். இது வந்து நம்ம பருத்தி வந்து சூரிய ஒளி நிறையா வேணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட் தென்னந்தோப்புக்குள்ளே வைக்கும்போது என்னென்னா, அந்த தென்னை மரத்தோட நிழல் இருக்கிறதுனால, அதாவது ஒரு நேரம் வந்து சூரிய ஒளி நல்லாவும் எடுத்துக்குது, ஒரு நேரம் நிழலாகவும் இருக்கும்போது வந்து நம்ம அந்த பருத்தி சப்பைன்னு சொல்லுவாங்க, சப்பை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த பிஞ்சு அது வந்து நல்லா வைக்குதுங்க தென்னந்தோப்பில் இருக்கும்போது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்னன் வேர் வந்து நிறையா ஓடுறதுனால மண்ணோட அந்த பொதுப்பு கிடைக்குது, நமக்கு நல்ல ஒரு ஈரப்பதம் கிடைக்குதுங்க. அதனால் வந்து பருத்தி சப்பை நல்லா வைக்குதுங்க. இப்போ வந்து தென்னையோட வந்து பருத்தி மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க, பருத்தியும் பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் அந்த பதிவில் நான் வந்து போட்டிருக்கேன். தென்னை மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெருசாகிற வரைக்கும் வாழை போடலாம், அதாவது பூம்பழம் வாழை போடலாம். இப்போ கரும்பே கூட போடலாங்க. கரும்பு போட்டிங்கன்னா தென்னை வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். ஆனால் மரம் வந்து கொணன்னு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழை கரும்பெல்லாம் போடும்போது. இதில் வந்து நம்ம பருத்தி இல்லைன்னா இந்த நம்ம உளுந்து, பச்சைப்பயிறு இந்த மாதிரியான தானிய வகைகளும் போடலாம். இது மாதிரி நான் போடும்போது தென்னையும் வந்து நல்லா ஈரம் கட்டி நல்லா வளருதுங்க. வேர் ஓட்டம், தென்னை மரத்துக்கான வேர் ஓட்டம் நல்லா அதிகமாக கிடைக்கிது. இப்போ பருத்தி வந்து அதில் போடும்போது உங்களுக்கு அந்த பருத்தியும் நல்லா சப்பை வச்சு நல்லா ஈல்டு கிடைக்குதுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுது பருத்தி எல்லாமே இப்போ சப்பை வச்சு பிஞ்சு காய் ஓரளவுக்கு ஊறிக்கிச்சிங்க. இன்னொரு 10 நாள் போனால் வந்து அந்த பிஞ்சு வெடித்து நமக்கு பஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாரை பருத்தி எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா, அந்த மாரை வந்து நம்ம அப்படியே வந்து ரொட்ரேட்டர் வச்சோ டிராக்டர் வச்சோ அதை அப்படியே உழுதுட்டோம்னா நமக்கு வந்து அந்த தென்னை மரத்துக்கு வந்து எருவு நல்லா ஆகுங்க. பருத்தி மாறு அந்த மாறு வந்து மக்கும்போது நமக்கு மண் பொதுப்பு நல்லா கிடைக்கும். தென்னைக்கு நீர் இழுக்கிறதுக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் தென்னை மரம் வைக்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி 20க்கு 20 டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா தான் தென்னை மரமும் வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம தென்னந்தோப்பு வச்சுட்டு நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஊடுபயிர் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நன்றி.